சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவாப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35வது வசனம். நாம் எங்கு வாழ்கிறோம், எந்த சூழலில் வாழ்கிறோம் என்பது தேவனுக்கு தெரியும். அவருக்கு நம் கஷ்டங்கள் தெரியும். ஆகவே ஜீவனுள்ள அப்பமாகி அவரிடத்தில் வரும்படி அவர் நம்மை அழைக்கிறார். பரலோகத்திலிருந்து விழுந்த மன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிழலாட்டமாக இருக்கிறது. மன்னா எப்படி செய்யப்பட்டது, எப்படி வந்தது என்று நமக்கு தெரியாது. ஆனால் அது வந்தது. அவர்கள் சாப்பிட்டு பலப்படுத்தப்பட்டனர். ஜீவனுள்ள மன்னாவை உடையவர்களாக இருப்பது எவ்வளவு சிறந்தது! ஆனால் அவரை புசிப்பதற்கு நீங்கள் முதலில் அவருக்காக பசியோடு இருக்க வேண்டும். நீங்கள் வேத அறிவிற்காக அல்லது அற்புதங்கள் மற்றும் அடையாளங்கள் மற்றும் வெளிப்புற காரியங்களுக்காக மட்டும் பசியோடு இருக்கலாம். ஒருவேளை தேவனுக்கென்று இல்லாமல் இருக்கலாம். தேவன் மீதான பசி மிக குறைவாக இருக்கலாம். அப்படியானால் நீங்கள் சாத்தானால் எளிதில் ஏமாற்றப்படுவதற்கு இதுவே காரணமாகும். நீங்கள் சாத்தானை வெல்ல விரும்புகிறீர்களா? அப்படியானால் இதுவே உங்களுக்காக தேவனுடைய ஏற்பாடு, மறைவான மன்னா. தேவன் உங்களுக்குள் ஒரு புதிய கிரியை செய்ய விரும்புகிறார். இதற்காக நீங்கள் எங்கு சென்றாலும் காலை, மதியம் மற்றும் இரவு புதிய உணவினால் உங்களை போஷிப்பார். என் மனமாற்றத்திற்கு பிறகு நான் கனடாவில் இருந்தபோது என்னிடம் பணம் இல்லாததால் நான் சமையல்காரனாக வேலை செய்ய வேண்டியிருந்தது. மேலும் ஒரு ஹோட்டலில் 400 முதல் 500 பேருக்கு உணவு தயாரிக்க வேண்டியிருந்தது. நான் தினமும் காலையில் ஜெபம் செய்ய வேண்டியிருந்தது. ஒவ்வொரு உணவிற்கும் ஒவ்வொரு மூலப்பொருள் எவ்வளவு பயன்படுத்த வேண்டும். உணவில் ஒவ்வொரு நாளும் புதிய சுவை இருப்பதை கண்டேன். ஜனங்கள் நான் ஒரு சிறந்த அனுபவம் வாய்ந்த சமையல்காரன் என்று நினைத்தார்கள். மேலும் எனது சமையல் குறிப்புகளையும் என்னிடம் கேட்டார்கள். ஒவ்வொரு நாளும் புதிய சுவையுடன் உணவை தயாரிக்க தேவன் எனக்கு உதவி இருந்தால், உங்களுடைய பசி மற்றும் தாகத்தை தீர்க்கும் ஜீவனுள்ள அப்பத்தை இன்னும் எவ்வளவு அதிகமாக தரமாட்டார். அந்த ஜீவனுள்ள மன்னாவை புசிப்பதன் மூலம் நீங்கள் புதிய சுவை, புதிய அன்பு, தேவனுடைய வார்த்தைக்கான புதிய பசி ஆகியவற்றை பெறுவீர்கள். மறைவான மன்னா என்பது அவருடைய சரீரத்தை உண்பது, அவருடைய இரத்தத்தை பருகுவது ஆகியவற்றின் இரகசியத்தை பற்றி பேசுகிறது. மேலும் முழுக்க முழுக்க அழகான ஒருவரை ஆராதிப்பதிலும் வழிபடுவதிலும் இருக்கும் ஆர்வத்தை காண்பிக்கிறது. பலர் தங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக அற்புதங்களையும் வெளிப்புற அடையாளங்களையும் வேத அறிவையும் தேடுகிறார்கள். ஆனால் இவை எதுவுமே நம்மை முழுமையாக திருப்திப்படுத்தி வெற்றியை தர முடியாது. தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு உங்களை அழைத்து செல்ல எதிரி மிகவும் நுணுக்கமாக வருகிறான். நீங்கள் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறீர்கள், எப்படி பிசாசை தவறாக எதிர்கொள்ள முயற்சி செய்கிறீர்கள் என்பதை தேவன் அறிவார். ஆகவே நீங்கள் வெற்றி பெற உதவுவதற்காக ஜீவனுள்ள தேவனை புசிக்கும் ஏற்பாட்டை அவர் செய்துள்ளார். எந்த வேண்டுதலும் இன்றி தேவனுக்கு முன் எவ்வளவு நேரம் ஆராதிக்க முடியும் என்பதை கவனிப்பதே எளிய சோதனையாகும். மேலும் கடமைகள் உங்களை அழைக்கும் போது மணிக்கணக்கில் நீங்கள் சோர்வடையாமல் இருப்பதை நீங்கள் காணலாம். மறைவான மன்னாவை புசிக்க கற்றுக்கொண்டீர்களா? விசுவாசத்தினால் நாம் அவரை ஜீவனுள்ள அப்பமாக புசிக்கலாம் மற்றும் அவரை பருகலாம்.